அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். இப்போதான் ரமதான் மாத முதல் ஜும்மா சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்குள்ளே 2வது ஜும்மா வந்துச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 ஜும்மா தான் இருக்குது. ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக போகும். நார்மலாகவே நாட்கள் ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. அதை விட கொஞ்சம் அதிகம் ரமதான் மாதம் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஏன்னா நன்மைகள் நிறைய கொட்டி கிடக்குது. நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்குது, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா நமக்காக எப்பவுமே வாய்ப்பு காத்துட்ருக்காது. வாய்ப்பு இருக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கணும். ரொம்ப வேகமாக நகரக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் எவ்வளவோ அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ அமல்கள் செய்யுங்க. ரொம்ப வாட்ட வேணாம், அதாவது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்கவே வேணாம். நீங்கள் சொல்லக்கூடிய சின்னதாக ஒரு சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தகுஃபிருல்லா, இது போன்ற வார்த்தைகள் சூரா இக்லாஸ் 3 முறை சொல்லிட்டு ஓதுவது, இது நீங்கள் சொன்னாலே போதும். இந்த மாதத்தின் சிறப்பை முழுசாக நீங்கள் அடைஞ்சிக்கலாம். ஏன்னா ஏராளமான நன்மைகள் இந்த ஒரு சூறாவில், இந்த திக்ருகளில் அடங்கியிருக்கு. அதனால் இந்த ஒரு மாதத்தை வீண் செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு ஓதுற மாதிரி சிறப்பான ஒரு 2 துவாக்களை நான் சொல்கிறேன். மிக சிறந்த ஒரு துவாக்கள். இந்த 2மே சிறப்பு வாய்ந்தது. இதை கொண்டு இன்னைக்கு நீங்கள் இஃப்தார் நேரத்தில் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நோன்பு திறந்து தொழுகை முடிப்பதற்குள் உங்களுடைய தேவைகள் நிறைவேறலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த திக்ருகள். அதில் முதல் துவா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இது. இந்த ஒரு சின்ன ஒரு திக்ரு தான் இது. இந்த திக்ரை சொல்வதால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னா, நாம் ஒவ்வொரு துவாக்கள் திக்ருகள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, அப்போல்லாம் நன்மைகள் நமக்காக எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மலக்குமார்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு மனிதருக்கு ஒவ்வொரு மலக்குமார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் நியமித்து வச்சுருக்கிறான். அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு திக்ரை சொல்வதால் 12 மலக்குமார்கள், இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கு 30 மலக்குமார்கள் சொல்லிட்டு போட்டி போடுவாங்களாம் இந்த நன்மையை அல்லாஹ்விடம் எடுத்து செல்வதற்கு. அப்போ எவ்வளவு சிறந்த ஒரு வார்த்தைகளாக அது இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த ஒரு வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா ஹதீஸில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திட்டு இருக்காங்க. ஜமாத்தா தொழுகை நடக்குது பள்ளிவாசலில். அப்போ ஒரு மனிதர் ஓடி வராங்க, மூச்சரைக்க ஓடி வராங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த தொழுகையில் எப்படியோ கலந்து கொள்ளணுமே சொல்லிட்டு ஓடி வந்து ருக்குவுக்கு முன்னாடி அவங்க எப்படியாவது தொழுகையில் கலந்துக்கணும் சொல்லிட்டு ஓடி வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதன்படி அவங்களுக்கு ருக்குவும் கிடச்சிது. ருக்கு முடிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படி சொல்லுவோம். அடுத்ததாக ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுவோம்ல, அதற்கு பின்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. எதற்காக அவங்க சொல்கிறாங்க? அவங்களுக்கு அந்த ருக்கு கிடச்சிச்சு, அந்த சந்தோஷத்தில் அவங்க சொல்கிறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுட்டாங்க. ஏன்னா சத்தமாக அவங்க சொல்கிறாங்க. தொழுகை முடிஞ்சிட்ட பிறகு நபி அவர்கள் கேட்குறாங்க, யார் இந்த வார்த்தைகளை சொன்னது அப்படி சொல்லும் போது எல்லாரும் இந்த மனிதர் தான் சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்காக 12 மலக்குமார்கள் போட்டிடுவதை நான் பார்த்தேன். இன்னொரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க 30 மலக்குமார்கள் போட்டிடுவதை நான் பார்த்தேன் சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட மலக்குமார்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ எடுத்துகிட்டு போகிற சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு மொத்தமாக போகிறாங்க. 12 பேரும் போகிறாங்க, 30 பேரும் போகிறாங்க அல்லாஹ்விடம் இந்த ஒரு வார்த்தைகளை, இந்த நன்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அப்போது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வார்த்தைகளாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா சில திக்ருகள் சில துவாக்கள் ரொம்ப சின்னதாக தெரியும், எளிமையாக நமக்கு தெரியும், இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஏராளமான நன்மைகள் அடங்கியிருக்கு. இது போன நிறைய திக்ருகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இதுவும். இதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் ஓதிட்டு வரலாம். இதை ஒரு 10 முறை 11 முறை ஓதி கேட்டாலே உங்களுக்கு நிறைய சிறப்புகள் கிடைக்கும். நார்மலாக நாட்களில் ஓதுனாலே நிறைய சிறப்புகள் இருக்குது. இது ரமதான் மாதம் சின்னதாக ஒரு அமல் செஞ்சாலே 700 மடங்குக்கும் அதிகமான கூலிகள் கிடைக்கப்பெறும் மாதம் இது. இந்த மாதத்தில் இது போன்ற திக்ருகளை நாம் சொல்வதால் எவ்வளவு கூலிகள் கிடைக்கும், எந்த அளவுக்கு நம்முடைய கணக்கில் நன்மைகள் எழுதப்படும் சொல்லிட்டு ஒரு தோராயமாக கணக்கு கூட நம்மளால் பார்க்க முடியாது.
இதை சொல்வதற்கு ஒரு நிமிடம் ஆகுமா? ஆனால் ஏராளமான கூலிகள் நமக்கு அந்த ஒரு நிமிடத்தில் நமக்கு கிடச்சிடும். இது முதல் துவா. அடுத்து 2வது துவா. இதுவும் சிறந்த ஒரு துவா தான். அந்த துவா என்ன சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓதி காமிக்கிறேன். இதனால் நமக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் அது பிறகு சொல்கிறேன். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதவ் வ அசீலா. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதவ் வ அசீலா. அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். இந்த துவாவின் சிறப்பு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே போன்று தொழுகையில் ஒரு மனிதர் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுட்டு தொழுகையை முடிஞ்சுட்டு இந்த வார்த்தைகளை யார் சொன்னாங்க கேட்கும்போது அந்த மனிதர் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையை சொன்னதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன மற்றும் இறையருள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா வியந்து சொல்றாங்களாம். அவங்க வியந்து பார்த்துருக்குறாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, உடனடியாக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதை அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள். அதனால தான் பிரத்யேகமாக கூப்பிட்டு கேட்குறாங்க யார் சொன்னது சொல்லிட்டு. அவ்வளவோ சிறப்பான வார்த்தைகள். இந்த ஹதீஸை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன இதை இவ்வளோ சிறப்பு இருக்கா இந்த ஒரு வார்த்தைக்குன்னு தெரிஞ்சுட்டு அன்று முதல் இந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்றதை விடுறதே இல்லையா. டெய்லியும் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டு. ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை. பொதுவாக வானத்திற்கு நிறைய கதவுகள் இருக்குது. அந்த கதவுகள் வழியாக ஒவ்வொரு மலக்குமார்கள் ஒவ்வொரு காரியத்தை கொண்டு பூமிக்கு இறங்குவாங்க. ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. அதே போல் போகும்போது அந்த கதவு மறுபடியும் மூடப்படும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் பயணத்தில் எப்படி இருந்தது, ஒவ்வொரு வானத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு கதவாக தட்டி தட்டி தான் போயிருக்கிறாங்க. பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. நபி அவர்களுக்கே அந்த இது இல்லை. அப்படிப்பட்ட அந்த கதவுகள், வானத்தின் கதவுகள் இந்த ஒரு வார்த்தைக்காக திறக்கப்படுதுன்னா அப்போ இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் கொண்ட வார்த்தையாக இருக்கும் பார்த்துக்குங்க. ரொம்ப எடை கனம் கொண்ட வார்த்தைகள். ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழக்கூடியவன், தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்பக்கூடியவன். தன் அடியான் தன்னை புகழ வேண்டும் சொல்லிட்டு அவன் விரும்புவான். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக அவனை புகழ்கின்றோமோ அவ்வளவு அதிகம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே லேசாகும். நிறைய வார்த்தைகள் இருக்குது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். அது ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ஓதலாம். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. இந்த திக்ரை மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஓதிட்டு வரும்போது நமக்காக வானத்தின் வாசல்கள், அந்த கதவுகள் திறக்கப்படுதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹ்வின் அருள் உடனடியாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் அருள் இருந்தால் போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கு. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற இந்த 2 துவாக்களுமே ஷார்ட்டான துவாக்கள், ரொம்ப கஷ்டம் இல்லாத துவாக்கள், ஆனால் ரொம்ப சிறப்பான துவாக்கள். சிறப்பான இந்த ஜும்மா நாளில், சிறப்பான இந்த ரமதான் மாதத்தில் இந்த 2 துவாக்களை கொண்டு இன்றைக்கி நோன்பு திறந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிபுக்குள்ள நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் துவா செஞ்சு பாருங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த 2 துவாக்களை ஓதி உங்கள் கஷ்டங்கள் தீரணும், நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.